ஸ்கைஃபிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான விஷயம் என்னன்னு பார்ப்போமா? அதாவது தமிழ் திரையுலகத்துல ஸ்ட்ராங்கா தனக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை போட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் உட்கார்ந்துருப்பவர் தாங்க இவர் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் ரசிக்கும்படியும் தாங்க இருக்கிறது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்குங்க. அந்த படத்துல வர பாடல் காட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு தாலாட்டாகவும் மன ரம்யமாகவும் இருக்கு. யாரெல்லாம் ஃபீலிங்ஸ்ல இருக்காங்களோ இவர் படத்துல வர பாட்டெல்லாம் கேட்டாலே போதுங்க, அவ்வளோ ரிதமா இருக்கும். அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம டைரக்டர் மணிரத்னம் தான். மணிரத்னம்னாலே ஒரு புது வைப் கிளம்புது இல்லைங்களா? டைரக்டர் மணிரத்னம் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் தான். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை தளத்தில் ஏற்ற மாதிரி இருக்கும். இவர் எடுத்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகனை வச்சு எடுத்த படமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்த படமா இருந்தாலும் சரி, மற்ற ஆக்டர்ஸை வச்சு எடுத்தாலும் சரி, அவர் எடுக்கிற எல்லா படமே ஹிட் தாங்க. அதுலயும் இவர் செலக்ட் பண்ற ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருதலை காதலா இருக்கும், இல்ல காதல் தோல்வியா இருக்கும், இல்ல திருமணத்திற்கு பின் வர ஒரு காதலா, இப்படி தாங்க இருக்கும். அவர் முக்கியமா பாத்தீங்கன்னா காதலை மையப்படுத்தி தாங்க ஒவ்வொரு படமும் எடுத்திருப்பாரு. அதனாலேயே அவருடைய படங்கள் எல்லாம் ரொம்ப சக்சஸ் ஆயிருக்குங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா காதல்னாலே புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே காதல் ரொம்ப பிடிக்கும், காதலிக்கிறதும் பிடிக்கும், காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் பிடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இவர் ஒவ்வொரு ஃபீலிங்ஸும் அழகா சொல்லியிருப்பாரு. நம்ம டைரக்டர் மணிரத்னம் எடுத்த படத்திலேயே பாத்தீங்கன்னா அலைப்பாயுதே படமா இருந்தாலும் சரி, ரோஜா படமா இருந்தாலும் சரி, ஓ காதல் கண்மணி, இந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா லவ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொமான்ஸ்க்கு பஞ்சமே இருக்காதுங்க. இவர் லவ்வுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே அளவு ரொமான்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்குங்க. நம்ம லைஃப்ல இப்படி நடந்திருக்குமோ, இப்படி நடந்தா எப்படி இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க தோன்றாலும் அவ்வளவு அழகா தேர்வு செஞ்சு பண்ணியிருப்பாரு. அதனால தாங்க இன்னைக்கு வரைக்கும் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு நம்ம டைரக்டர் மணிரத்னம். அது மட்டும் இல்லங்க, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? அவர் எடுத்த படங்கள்லயே பாத்தீங்கன்னா மௌன ராகம் இன்னைக்கு வரைக்கும் பேசும் படமாவே இருக்கு. யாரு கேட்டாலும் அந்த படத்துல வர சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த படத்துல நிலாவே வா சாங் ரொம்ப நல்லா இருக்கும், சின்ன சின்ன வண்ண கோயில் அப்படின்ற சாங்கும், பனி விழும் இரவு அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரேவதி கார்த்திக் ஒரு பார்ட் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. அதாவது காலேஜ் ஸ்டோரிஸ்ல அவங்களுக்கு வர அந்த லவ் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா மோகனும் ரேவதியும் அது வேற லெவல்ல இருக்குங்க. அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல ரேவதி அவ்வளவு அழகா நினைச்சிருப்பாங்க. தன்னோட முன்னாள் காதலோட நினைவுகளை மறக்க முடியாமலும், வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ண கணவர் கூட சேர்ந்து வாழ முடியாமலும் அவங்க தவிக்கிற தவிப்பெல்லாம் அவ்வளவு அழகா இந்த படத்துல மணிரத்னம் காட்டியிருப்பாரு. அதுலயும் நம்ம மைக் மோகன் பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவ்வளவு ஸ்மார்ட்டா நடிச்சிருப்பாரு. ஒரு அன்பான கனவு எப்படிலாம் நடந்துப்பாரு, தன்னோட மனைவியோட ஃபீலிங்ஸை எப்படி புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா அழகா வெளியில காமிச்சிருப்பாரு நம்ம மைக் மோகன். இந்த படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுங்க. இந்த படத்தோட ஹிட்டை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஒரு பிளான் பண்ணியிருந்தாரு. என்னன்னா மௌன ராகம் படத்தை பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாரு. அதுக்கான கதையும் நடிகர் மோகன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த கதையை கேட்ட மோகன் இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஏன் தெரியுமா? அதாவது மௌனராகம் படத்துல கடைசி சீன்ல 2 பேரும் சேர்ந்துருவாங்க, மோகனும் ரேவதியும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்ட் 2 வந்து எடுக்கிறேன்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தாரு. அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்குது, 3 குழந்தைங்க பிறக்குறாங்க, 3வது குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா வருது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய வெளி உலகத்துல காட்டாம ரூம்லயே வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. இதை கேட்டவுடனே மோகனுக்கு நான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன், ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய ரூம்ல வச்சு வளர்க்கணும், இந்த கான்செப்ட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லி விலகிட்டாராம். அப்பதாங்க நடந்தது ஒரு ட்விஸ்ட். இந்த செகண்ட் பார்ட்ல நடிச்சது யார் தெரியுமா? ரேவதியும் ரகுவரனும் தாங்க. இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல மறைந்த நடிகர் ரகுவரன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல 3வது குழந்தையா மன வளர்ச்சி குன்றிய குழந்தையா வந்துட்டு ஷாமினி நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மௌன ராகம் படத்தோட செகண்ட் பார்ட் தாங்க அஞ்சலின்ற படம். அஞ்சலி படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அந்த காலத்துல. இன்ன வரைக்கும் அந்த படத்துல வர சாங்ஸ்லாம் இப்போ வரைக்கும் கேட்டாலே ஒரு புது வைப் ஆகுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த படம். சமீபத்துல கூட நம்ம மைக் மோகன் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஹாரா என்ற படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்குங்க. வரக்கூடிய படங்கள்லயும் கூட அவர் கமிட் ஆகிறதா சொல்ல போயிருக்காரு. என்னதான் இருந்தாலும் மோகனுக்குன்னு ஒரு தனி கிரேஸ் இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். இப்போ நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. அது வரைக்கும் நம்ம சேனல்ல ஸ்டே டியூனா இருங்க. பாய்.